ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேரிஸ் பிரிசன் தான். அதாவது யான் தெரியுமா நம்மளை வந்து ஜெயிலில் போட்டான் இந்த குண்டை. நம்ம வந்து வேகமாக பைக்கில் போனோம், அதனால் இவன் வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்டான். வேறு வழியே இல்லாமல் இந்த குண்டை வந்து என்னை வந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டான் கைஸ். பாருங்கள், இவன் தான் அவனோட கூட்டாளி, அவனும் சேர்ந்து நீ அடிக்காமல் பாருங்கள் கைஸ். நீங்கள் தான் வந்து எனக்காண்டி சப்போர்ட் பண்ணணும். அதுக்காண்டி எனக்கு ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் கைஸ். இப்போ நம்ம இப்போ ஜெயிலை விட்டு எப்படியாட்டும் தப்பிக்க போகிறோம். இந்த குண்டை மூஞ்சில் வந்து தக்காளியை கொண்டு வீசிட்டு நம்ம ஓடிடுவோம் பாருங்கள் கைஸ். எப்படியாட்டும் ஆனால் தப்பிச்சிடலாம். இவன் வந்து ஒரு கேர்லெஸ்ஸான குண்டை. பர்கர் தின்னுட்டு பாம்பு போடுறது தான் அவன் வேலை. நம்ம வேலை என்னது? நல்லா ஜெயிலை விட்டு தப்பிக்கணும். வீட்டில் போய் நல்லா ஜாலியாக சாப்பிட்ணும் கைஸ். இப்போ வந்து நம்ம துள்ளி வேகமாக போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு ஃபார்மில் இருக்கோம் கைஸ். அதனால தான் இந்த வாட்டி நம்ம வந்து ஆர்ஜி கேமிங் கூட விளாடாதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக கைஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் ஆர்ஜி கேமிங் கூட விளாடலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் கைஸ். இப்போ கொஞ்சம் உளுந்துட்டேன், கொஞ்சம் வலிக்குது. அதாவது நேரில் விடலை, கேமில் விழுந்துட்டேன். நீங்கள் திட்டுறது எனக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து கேம் பிளேயில் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன், ஆனால் அந்த குண்டை அங்கே நிற்கான். என்ன செய்யன்னு தெரில, அதான் பேக் அடிக்கேன். அவன் லைட்டாக அந்த சைடு போனவொடனே ஓடியே போய் அந்த பட்டனை அழுத்திட்டு ஓடிடுவோம் கைஸ். நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட் கேம் பிளே வரும் கைஸ். இந்த வேகமாக தட்டு, போ வேகமாக போ. இந்த குண்டை பாருங்கள் கைஸ், பின்னாடியே வாரான். அவன் தொப்பையை வச்சுட்டு அவனால் ஓட முடியல கைஸ். அதான் அவனால் ஓட முடியல. நம்ம வந்து அவனோட வேகமாக ஓட்டேன், ஏன்னா நம்ம தான் குட்டியோண்டு இருக்கோம். வேகமாக பைப்பில் ஏறணும். இங்கே மட்டும்தான் கைஸ் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, கீழே விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து போவோம் கைஸ். அதுதான் எனக்கெலாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த விளாடும்போது கொஞ்சம் பார்த்து இந்த மட்டும் ஜம்ப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வந்து அதை தட்டி போய் உள்ளே போவோம் கைஸ். இது என்னது கைஸ்? இது ரூமாக இருக்குது. என்னது இது வித்தியாசமாக இருக்குது? பாத்ரூம் கைஸ். ஒரு ஓட்டை கைஸ். இது என்ன கைஸ்? இது அந்த குண்டாம் பர்கர் சாப்பிட்டு பாம்பு போட்டு வச்சுருக்காங்க கைஸ். கைஸ் பாருங்கள் கைஸ், அப்படியே முக்கி வச்சுருக்காங்க கைஸ். ஒரு இதை பாருங்கள், பாத்ரூம் போய் அப்படியே உடச்சி அதில் யாருக்கும் தெரியக்கூடாது மண்ணை போட்டு அடைச்சி வச்சுருக்கான். இப்போ அந்த வழியாக தான் நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். வேறு வழி இல்லை கைஸ். வந்து தோண்டுவோம் கைஸ். நம்ம ஃபுல் பவரை கொடுத்து தோண்டிகிட்டு இருக்கேன். கை தான் ரொம்ப வலிக்கு. என்ன கைஸ் இது கைஸ்? அவன் போனதை பார்த்தீங்களா கைஸ்? அந்த தக்காளி மண்டையை வந்து பாத்ரூமில் போய் இது ஃபுல்லாக லாவாகிட்டு கைஸ். நீங்கள் பார்த்துருக்கலாம் பாருங்கள், பிரிட்ஜெலாம் கட்டி வச்சுருக்கான். எப்படி கைஸ் இதெல்லாம் சாத்தியம்? அண்டர் கிரவுண்டில் வந்து கட்டி வச்சுருக்கான். வவ்வாலாக வருது கைஸ். இது வந்து மர்மமான இடமா இருக்குது கைஸ். இது வந்து யாரோ உருவாக்கி நம்மளுக்காண்டி, நம்ம தப்பிக்கணும்னுக்காண்டி உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க கைஸ். ஏதோ ஆரம்பம் காமிக்கங்க கைஸ். உருண்டை, என்ன பெரிய உருண்டை கைஸ். இதில் சப்புனா நம்ம காலி கைஸ். எத்தி கொண்டு இருக்கோம். உருண்டை மட்டும் வந்துச்சு, அவ்வளோதான் வருது பாருங்கள் கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளை மாதிரி ஒரு 20 பேர் தான் அந்த உருண்டை சைஸ் வருவோம் கைஸ். இந்த உருண்டை போனோடனே நம்ம அந்த சைடு ஓடிடும். வேகமாக ஓடு 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 வேகமாக. நானும் எவ்வளோ இழுத்து பார்க்க மெதுவாக ஓடுறானே. தம்பி டேய், என்னப்பா சாப்பிட்ட? வேகமாக ஓடுப்பா. இந்த இப்போ பார்க்கான் கைஸ். அந்த தக்காளி மண்டையனோட தம்பி கைஸ் பாருங்கள், மண்டையில் பக்கெட்டை கவுத்திட்டு ஓடுறான். நம்ம இப்போ இந்த வால்வை அழுத்திட்டு தக்காளி மண்டைங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். தக்காளி மண்டையன் ஓடவே முடியல கைஸ். இவன் நிறைய சாப்பிட்டான் போல நம்மளோட. நம்ம இப்போ அவனுக்கு ஒரு அல்வா கொடுத்துட்டு ஓடுறோம். அவன் பார்ப்பான், டே என்னடா இது, நம்ம நிறைய சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்மளை கலாய்க்கான்னு பார்க்காங்க கைஸ். நம்ம இப்போ வந்து இதை விட்டு தப்பிச்சே ஆகணும், அதான் நம்ம குறிக்கோள். இதை நான் இன்றைக்கி தப்பிக்காமல் இந்த கேம் பிளேயை முடிக்க மாட்டேன். கடைசியில் அந்த டொமேட்டோ மண்டையன் வருவான்னு சொன்னாங்க. அந்த டொமேட்டோ மண்டையன் அதுவும் ரோபோட்டில் வருவானா கைஸ். மோசமான டொமேட்டோ மண்டையன் அவன். இது என்னது? லிவர் வந்துலாம் மேலே போக மாட்டேங்கி. இங்கே ஒன்று இருக்கா? அப்புறம் எதுக்குடா அங்கே வைக்கிங்க மட்டும் அவசியங்களா? அங்கே ஏன் கைஸ்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்கு அங்கே வைக்காங்க லிவர்? அங்கே வச்சுட்டு இங்கே ஒரு வால்வை வைக்காங்க.
கைஸ் அங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ வந்து குடிச்சிட்டு பறக்க போகிறோம்னு நினைக்கேன். இதுதான் ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ். வேகமாக போகிறோம் கைஸ். ரொம்ப வேகமாக குதிக்கோமே நம்ம, ரொம்ப வேகமாக இருக்க. இந்த வேகத்தில் நம்ம வந்து உடம்பு டக்குன்னு குறைஞ்சிரும்னு நினைக்கேன். அப்படின்னா தான் சாப்பிட்டது செமிக்கும் கைஸ். அதனால கொஞ்சம் வேகமாக ஓடுவான் இனிமேலேருந்து. வேகமாக ஓடு ஓடு, ஒன்றால் முடியும் கைஸ். இவனும் கேஸ் விட்றான் பார்த்தீங்களா, அதுவும் மஞ்சள் கலரில் விட்றான் கேஸ். ஏப்பமாக அது என்ன பாமான்னு தெரில, ஏப்பம் விட்றான் கைஸ், மஞ்சள் கலர் ஏப்பம். இப்போ நம்ம வந்து பார்க்கோம், நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி வந்து லேடரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். இப்போ வந்து நம்ம மூளைப்படி இங்கே எதுவும் லேடர் இருக்கிற மாதிரி தெரில. இங்கே எதுவும் ரெட் கலரில் இருக்குது, லேசர் போல். இதை உடச்சா கிடைக்குமா? கிடைக்காது போல். சரி, இங்கே பார்ப்போம் நம்ம வந்த இடத்துல. கைஸ் இங்கேயும் இல்லை கைஸ். கைஸ் நம்ம ஒரு லிவரை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், நம்ம கண்டுபிடிப்பேன். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்கேன் தெரில, ஆனால் அது அமுக்க வேண்டாம், ஒன்றால் முடியும். வேகமாக போ வேகமாக போ வேகமாக போ கைஸ். இப்போ தான் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வேகமாக ஒன்றாமல அப்போல, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு செமிச்சிச்சு. உடனே தான் நல்லா வேகமாக இப்போ நடக்க ஆரம்பிக்கான். நீங்களே பார்த்தா தெரியும், முன்னாடியும் இப்போ. கைஸ் பாருங்கள் கைஸ், காற்று அடிக்குது கைஸ், அதுவும் புயல் காற்று மாதிரி. பாருங்கள் என் பக்கத்தில் உள்ள ஒரு பிளேயர் வந்து விழுந்துட்டாங்க கீழே. நம்ம வந்து எவ்வளோ காற்று புயல் எதை அடித்தாலும் சரி, நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த கேம் பிளேயில் நான் வந்து இந்த கேம் பிளேயில் வந்து டைம் இல்லை கைஸ், அதனால் ஆர்ஜி கேம் கைஸ். ஐயோ, அந்த இடையில இருக்க இந்த கேப்பை பார்க்கலையே கைஸ். அந்த ஆர்ஜி கேம் இருக்காங்களா, அவனை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். நான் வந்து வேணால் கூப்பிட்டு அடுத்த வீடியோ வேணால் போடுறேன் அவன் கூட. ஆனால் ஜாலியாக தான் இருக்குது அவன் கூட போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டது தான் நல்லா இருக்குது. நம்ம வேகமாக குதிப்போம். குதி 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 குதி, ஒன்றால் முடியும். நீ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணாலும் சாப்பிட்டது செமிக்கும். நீ நிறைய சாப்பிட்டோன்னே வேகமாக இங்கே ஒரு கேப் இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மாதிரி கேம் விளாடும்போது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு கேப் இருக்குது. நான் அது விழமாட்டேன்னு நினச்சிட்டு போனேன், அப்போ இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம், விழுந்திருப்பேன். சரி, இங்கே ஒரு வால்வு கைஸ், கீழே ஒரு வால்வு இருக்குது, அது ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது, பார்த்துட்டேன் கைஸ். இது இப்படி போகணுன்னு நினைக்கிறேன், இப்படி தான் கைஸ். இது வந்து நான் விளாண்டது கிடையாது, அதாவது ஒரே ஒரு வாட்டி தான் விளாண்டுருக்கேன். அதுவுமே நான் வந்து ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து அது போயிட்டு, நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அந்த கோபால் என் ஃப்ரெண்டு கூட விளாண்டது சொல்லியிருப்பேன். அப்போ ஐயோ வந்துட்டேன்னு கைஸ். கொஞ்சம் வாய் ரொம்ப குளருது கைஸ், அதான் அந்த மாதிரி நடக்குது அசம்பாவிதங்கள். இப்போ வந்து நம்ம வேகமாக ஓடுவோம், நம்ம இலக்கை நோக்கி ஓடினா தான் நம்மளுக்கு வந்து இது சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் நம்ம இலக்கை நோக்கி ஓடலாம். இலக்கை நோக்கினா அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறோம், அதான் நம்மளோட இலக்கு என்னன்னு தெரில, வாயில் வர மாட்டேங்கி. இப்போ வேகமாக போகிறோம் கைஸ். அந்த தக்காளி மண்டையனை தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம். இருக்கிற கோவத்தை வந்து அந்த பைத்தியக்காரன் மேலே காமிக்க போகிறோம் கைஸ். இது வந்து முக்கியமான செய்தி, அதாவது நம்மளை வந்து ஏன் ஜெயிலில் போட்டான்னா, நம்ம வந்து வண்டியில் வந்து வேகமாக போனோம், அதுக்காண்டி தான் ஜெயிலில் போட்டான் கைஸ். ஆனால் அந்த தக்காளி மண்டையும் பாருங்கள் கைஸ், அவன் தான் பாம்பு போட்டு அந்த டாய்லெட்டே உடச்சிட்டான், நீங்களே பார்த்துருக்கலாம். அவன் நம்மளை போடுறான் கைஸ், அவன் வந்து பக்கரி, அவனை தான் முதல்ல ஜெயிலில் போடணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், சும்மா பைக்கில் வேகமாக போனேன், அது ஒரு தப்பா நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஆனால் அவன் பாம்பு போட்டு அப்பாவி மக்களை கொல்றான் கைஸ், இது தப்பா நான் பண்ணது தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஜெயில் கைதிகளும் அவனோட பாம்பால் தான் இப்படி கொடுமை பண்ணுறாங்க. இந்த ஜெயில் கைதியில் இருக்க பாத்ரூம்லலாம் அவன் வந்து பெய் நீங்களே பார்த்துருக்கலாம், உடச்சி வச்சுருக்கான், இன்னொன்று முக்கி வச்சுருக்கான். அதெல்லாம் எப்படி போக வரும், அதனால் எல்லா ஜெயில் கைதியும் அடக்கிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இது ரொம்ப தப்பு தானே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த டொமேட்டோ ஆயனோட அண்ணன் வந்துட்டான் கைஸ், சமையல்காரன். இவனை வந்து அடின்னு போட்டு அடிக்க போகிறேன், எங்கே வரானே கண்ணு தெரிய மாட்டேங்க, மூஞ்சில் தூக்கி டொமேட்டோவை வீசிட்டான். இப்போ அடின்னு போட்டு அடிக்க போகிறான் கைஸ். குண்டை எப்படி குதிக்காம பார்த்தீங்களா கைஸ், இந்த உஷாரான குண்டானா இருக்கான் இவன். கொஞ்சம் கைஸ் கிட்ட வரான் கைஸ், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா கைஸ். இப்போ நம்ம பவரை யாருன்னு காட்ட போகிறோம்.
நம்ம எம்ஜி கேமர்னா யாருன்னு காட்டுவோம் காய்ஸ். டொமேல் சாவுடா டேய், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, சாவுடா கைஸ். பாருங்கள், கன்லேருந்து பர்கர் டொமேட்டோ அப்படின்னு வருது, அன்லிமிட்டடாக வருது. இந்த கன்று மட்டும் நம்ம ரியல் லைஃப்பில் வந்துச்சுன்னா ஒரு பர்கர் கடையை போட்டு பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம் கைஸ். இப்போ நம்ம இதில் ஏதோ போக சொல்கிறாங்க கைஸ். தலை சுற்றுது கைஸ் ரொம்ப தலை சுற்றுது கைஸ். இது என்ன கைஸ், இது ரொம்ப சுற்ற விட்றான், தலை சுற்றுது. சும்மா காரில் போனாலே தலை சுற்றுங்க கைஸ். இங்கே போனால் எப்படி கைஸ் தலை சுற்றாமல் இருக்கும்? நீங்களே ஒரு நியாயமாக சொல்லுங்கள். ஒரு ஏணி இருக்குது, இதில் ஏறுவோம். ஏறிக்கிட்டே இருக்கேன். எக்ஸிட்டா? ஓ, நம்ம தப்பிக்க போகிறோமா? என்னது இது, ஃபேன் கதை காமிக்கான் கைஸ். எக்ஸிட்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டான். இப்போ வந்து இந்த லேசரை விட்டு நம்ம வந்து தாண்ட போகிறோம் கைஸ். நம்ம இப்போ பாருங்கள் கைஸ், சூப்பர்மேன் மாதிரி பறக்கும். சூப்பர்மேன், உங்களால் முடியும் சூப்பர். கொஞ்சோன்னா தப்பி இருக்கும். இப்போ நம்ம சூப்பர்மேன் மாதிரி கையை தூக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். அது ஜாலியாக இருக்குல்ல. இப்போ எங்கே போகணும்? ஓ, இங்கே போகணுமா? சூப்பர்மேன் அங்கே போ. போயிட்டாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து வேகமாக இந்த கேமை முடிக்கணும் எப்படியாட்டு. எனக்கு என்ன கவலைன்னா இந்த தக்காளி மண்டையனை தோக்கடிக்கணும் கைஸ். இது என்னது கைஸ், இது ஏதோ பிளாங்க். இது எடுக்கணும். இப்போ இதில் வச்சா நம்ம போயிடலாம். நம்ம அறிவை பார்த்தீங்களா கைஸ். இது என்னது, கீழே விழுந்துட்டு கைஸ். கீழே எப்படி எடுக்க முடியாதா? ஐயா, எடுக்க முடியலையே. சரி, மேலே போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வரோம். ஒன்று தானே கைஸ், நம்ம அறிவுக்கலாம். அதாவது வெறித்தனமாக விளாடுவோம் பாருங்கள் கைஸ். இப்போ ஜெயிச்சு காமிக்க. இப்போ பாருங்கள், வச்சுருவோம் பாருங்கள். வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இதான் திறமைங்கிறது. இதே வச்சு இன்னொரு பாதை போடுவோம்ல கைஸ். இதான் கைஸ் திறமை. என்னோடய கேம் பிளே பற்றி நீங்களும் கற்றுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கும் நல்லது கைஸ். இது என்னது, கதவு பூட்டி இருக்குது, ரெட் கலரில் காமிக்கி. ஒருவேளை அங்கேருந்த பட்டனை நம்ம அழுத்தாமல் வந்துட்டோமோ? ஐயோ, திருப்பி ரீச் பண்ணானா அங்கே போயிடுவோமோ? கீழே குதிச்சு பார்ப்போமா கைஸ்? கீழே குதிச்சிரும் கைஸ். என்ன கைஸ் இது, திருப்பி இதே இடத்துல வரோம். நம்ம அந்த பட்டனை அழுத்தினா தான் இந்த கதவு ஓப்பன் ஆகும்னு நினைக்கேன். இருங்க, இந்த இது திருப்பியும் குதிச்சு பார்ப்போம் ரீஸ்பானு கைஸ். திருப்பியும் இதே இடத்துல தான் கைஸ் வருது. ஒருவேளை இனிமேல் திருப்பியும் இதை வச்சு போகணுன்னு நினைக்கேன். என்ன கைஸ், இது பெரிய வேலையாக இருக்குது. எரிச்சலாகுதே கைஸ். இப்போ இந்த பட்டனை அழுத்துறோம். என்ன கைஸ், இது இன்னும் கொஞ்சம் பிளாங்க் வந்திருக்கு. அப்போனா இந்த கதவுக்கு பட்டன் எங்கே கைஸ் இருக்குது? அப்படின்னா இந்த பட்டன் அழுத்தினோடனே இந்த இது பிளாங்க் தான் வருது. அப்படின்னா இது கதவுக்கான பட்டன் எங்கே இருக்குது? ஒருவேளை அது தானாக திறந்துருமோ? போய் பார்ப்போம். காச்சா பணமா கைஸ், திறந்துட்டு கைஸ். அப்படின்னா இது இவ்வளோ நேரம் கஷ்டப்பண்ணதுக்கு பலன் கிடச்சிட்டு கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த தக்காளி மண்டையை வந்து ரோபோட்டில் இருக்காங்க கைஸ். இங்கேருந்தே சுட்டு அவனை கொல்லலான்னு பார்த்தா எழுத்து போக மாட்டேங்கி. கொஞ்சம் கிட்ட போய் தான் சுட்டாகணுமோ? இருங்க, கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கைஸ் இந்த பார்த்துட்டான். அடி போடு மண்டையில் அடி கைஸ். நிறைய எழுத்து போகுது கைஸ். அவனுக்கு எழுத்து போகுது, ஆனால் சாக மாட்டேங்கண்ணே. எங்கே அடிக்கன்னு எனக்கே தெரில. சும்மா கண்ணை மூடிட்டு அடிக்கேன். சரியான அடி கைஸ். உள்ளேருந்து பர்கர் அது இதுன்னு வருது. புல்லட் தானே கைஸ் வரும். அவன் இதில் மட்டும் புல்லட் வருது, என் இதில் மட்டும் தக்காளி சட்னி வருது. இது என்ன கைஸ் நியாயம்? இது இவனுக்கு இப்படி அடித்தா அந்த அவ்வளோ பெரிய ரோபோட் எப்படி சாகும்? நீங்களே சொல்லுங்கள் கைஸ். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் எனக்கு தெரியாது காய்ஸ். இப்போவே அவனை முடிச்சிடுவேன். அடி தான் அவனுக்கு. எம்ஜி கேமிங் கிட்ட யார் வந்தாலும் அடி தான், அடி மட்டும்தான். அண்ணன் தம்பி கூடயும் உதவ மாட்டான், அடி தான் உதவும். பாருங்கள் கைஸ், அடி 2 அடி போட்டோடனே வண்டி வெடிச்சிட்டு. இப்போ நம்ம இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறோம் காய்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக ஓன்னு போடுங்க, போடுங்க. இப்போ ஏதோ பட்டன் எடுத்தியாச்சு. இப்போ வெளில ஓட போகிறோம் கைஸ். என்ன கைஸ் இது, நம்மளை அடைச்சி விட்ருக்காங்க. ஒரு கார் இருக்குது கைஸ். நம்ம தப்பிக்கணும்னுக்காண்டியே நம்ம ஒரு விஐபி இல்லை, நம்ம எம்ஜி கேமிங் விஐபி இல்லை, ஒன்றே யாரோ காரை நிப்பாட்டியிருக்காங்க. காரை வச்சு இடிச்சிட்டு போயிடும் கைஸ். இடிச்சாச்சு, வேலி பறந்துட்டு. இந்த போலீஸ் இது கோட்டை கட்டுறான் ரொம்ப இப்போ அழுதுகிட்ருப்பான். என்னடா இவன் இடிச்சிட்டு போயிட்டான், நம்ம ஒரே
ரொம்ப நாளாக கட்டினது இப்போ ஒரே நாள் இடிச்சிட்டானே அப்படின்னு பார்க்காங்க. இப்போ நம்ம இதுக்கு பெட்ரோல் போட போகிறோம் கைஸ். பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு, ஆனால் இதில் பெட்ரோல் எங்கே போகணுன்னு தெரில. ஒருவேளை கேம் பிளே முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இனிமேலேருந்து ஒரு நல்ல கேம் பிளேயில் உங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஆர்ஜி கேமிங் இருக்காம்ல, அவன் கூட நம்ம வந்து விளாட ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த கேம் பிளே முடிப்பு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பாய் காய்ஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.